சாவடிச்சவனும் இஸ்லாத்தின் பேர்லாம் சாவடித்தான், செத்து போனவனும் முஸ்லீம் தான். அட பாவிகளா, இந்த மாதிரி தப்பான ரூட்ல போனவன் எல்லாம் முஸ்லிமை அழிப்பதற்குத்தான் நீ ஆயுதம் தூக்குவாய், தூக்கி இருக்கிறாய். நேத்தும் தூக்கி இருக்கிறாய், இன்றைக்கும் தூக்கி கொண்டிருக்கிறாய், நாளைக்கும் தூக்குவாய். கை சும்மா இருக்காது. இதன் பேர்ல இந்த மாதிரி ஆயுதம் தூக்கணவன்லாம் கடைசியில் என்ன செய்வான்? ஏன்டா இந்த மாதிரி தூக்குறீன்னு கேட்டவனை எல்லாம் போய் கொள்வாங்க. காஷ்மீர்ல தற்கொலை தாக்குன்னு அடிச்சு சாவுறவன்லாம் யாரு? யாருட்ட? ராணுவம் தான் எல்லாரும் இருக்கிறான். அங்க உள்ள போலீஸ் எல்லாம் முஸ்லீம் தான், சட்டசபை உறுப்பினர் எல்லாம் முஸ்லீம் தான், அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாம் முஸ்லீம் தான். தற்கொலை பண்ணிட்டு ஜிஹாத் பண்றாங்க. யார? அப்துல் காதர் இப்ராஹிம் கொள்றதுக்கு பேர் ஜிஹாத். அதை இந்த கிறுக்கணுவோ காஷ்மீர்ல, ஆஹா காஷ்மீர்ல நல்லா சுபான் அல்லாஹ் காப்பாத்தனும். நீ என்னைக்கு நீ இந்த மாதிரி ரூட் எடுத்து உன்னை நரகவாசி ஆக்கித்தான் எல்லாம் முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதான் காரணம். அதுக்குதான் முஸ்லீமையே கொள்ள வைக்கிறான் இவனை. இப்படி எல்லாம் போனவனுக்கு எல்லாம் எது என்ன நிறைய கணக்கு வர வைங்கடா, முஸ்லீமை கொண்டு கொண்டு 1 கொலை 2 கொலை 3 கொலை 4 கொலை போங்கடான்னு சொல்லி அந்த நரகத்தை நல்ல இறுக்கமாக்குறதுக்காக வேண்டி. பாவி, இஸ்லாத்தை தாவா செய்யற இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணீங்கன்னா இஸ்லாத்தை விரும்புவானா? ஒருத்த நேசிப்பானா? இஸ்லாத்தை சொல்லிட்டு நீ அடி வாங்கினியா? குளத்துல குளிக்க விடலன்னு அடி வாங்கியிருப்பான். என்ன நம்ம நாட்டில் உள்ள இந்து முஸ்லீம் பிரச்சனை என்ன? மார்க்கத்துக்கு உள்ள பிரச்சனையா? நான் கேட்கிறேன். அதிராம்பட்டத்தில் ஒரு கலவரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது வந்து நாங்கெல்லாம் சிறுவர்களா இருந்த நேரம். அப்படி பசுமர தாணி மாதிரி பதிஞ்சிருக்கிறது. அதிராம்பட்டத்தில் இந்து முஸ்லீம் கலவரம். என்னடா கலவரம்னு பார்த்தா, நம்ம அப்துல் கார் ராமசாமி கள்ளுக்கடைக்கு தண்ணி குடிக்க போயிருக்காங்க. சாராயம் கள்ளத்தனமா போய் கள்ளச்சாராயம் குடிக்க. அதுல அவங்க 2 பேருக்கும் சண்டை. அப்துல் காரை வந்து ராமசாமி அடிச்சு விட்டான். எப்படி அப்துல் கார் அடிக்க போச்சு? ஜிஹாத் பண்ண போறா. அப்துல் கார் இழுத்து வச்சு 2 இருக்குவானா? இவன் என்ன பண்றான்? உனக்கு என்னடா சாராயத்தில் என்னடா வேலை? ஒரு முஸ்லீம் ஏன்டா குடிக்க போன? எப்படா நீ குடிக்கலாம் என்று கேட்கிறவன் இவன் என்ன பண்றான்? ஜிஹாத் போறான். எங்க அப்துல் கார் அடிச்சிருவியா? அவன் தண்ணி போதில என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவன் எங்க ராமசாமி அடிச்சிருவியா? அவன் எங்க அப்துல் கார் நீ அடிச்சிருவியா? எங்க ராமசாமி என்ன கதியாவும் ஊழுந்துச்சு 10 தலை. 2 குடிகார பசங்களுக்காக வேண்டி ஜிஹாது பண்ண போய் 10 நரகத்து கொல்லிக்கட்டையா போச்சு. இதான நடந்துச்சு. குளத்துல குளிக்க போற பொம்பளை கையை பிடிச்சிருப்பாங்க, இவனும் அவனும். அதுக்கு மீசி போடுவாங்க. உடனே கச்சை கட்டி போயிருவாங்க. எங்களை அடிப்பியா? இதனங்க நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய லட்சியத்துக்காக வேண்டி தௌஹீத் எல்லாரும் வாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்கன்னு சொல்லி உங்களை எவனா அடிச்சானா? அதை சொன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா? காலையில இருந்து அல்லாஹ் மட்டும் வணங்கன்னு சொன்னீல, கேட்டுக்கொண்டு இருந்தார்கள், பாராட்டி கொண்டிருந்தார்கள், சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை வெறுக்கவில்லை, உன்னே வெறுக்கிறான். ஏன்? நீ குடிகாரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உன்னை வெறுக்கிறான், அநியாயத்தின் பக்கம் நிக்கிறதுக்காக வெறுக்கிறான். இஸ்லாத்தை வெறுக்கலங்கிறத ஊரா போய் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாத்தை காதலிக்கிறான், முஸ்லிமை தான் வெறுக்கிறான். நபிமார்கள் காலத்தில் நடந்த யுத்தம் எல்லாம் நபிமார்களை காதலித்தான், இஸ்லாத்தை வெறுத்தான். வித்தியாசம் உங்களுக்கு விளங்குதா? நபிமார்கள் ரசூலுல்லாஹ் அப்படி நேசிச்சான். முகமது போய் சொல்ல மாட்டார், முகமது நேர்மையான ஆளு, முகமது ஒழுக்கமான ஆளு, முகமது பிறந்துட்டார்னு செய்தியை கேள்விப்பட்டதுக்காக வேண்டி அந்த செய்தியை சொன்ன அடிமை பெண்ணையை விடுதலை செய்தவன் அபூ லஹப். முகமது அப்படி நேசிச்சான். முகமது லா இலாஹ இல்லல்லாஹ்னு அடிக்க வந்தவன் அபூ லஹப். அவனுக்கு வெறுப்பு இஸ்லாத்துல, இஸ்லாத்தை கொண்டு வந்தவர் மீது இல்ல. அதான் நபிமார்கள் ஜிஹாத். இந்த நாட்டு நிலைமை என்ன? அவனுக்கு இஸ்லாம் பிடிக்கிறது, குர்ஆன் பிடிக்கிறது, உங்க தொழுகை முறை பிடிக்கிறது, நபிகள் நாயகத்தை பிடிக்கிறது, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டம் பிடிக்கிறது, எவ்வளவு விஞ்ஞானபூர்வமா இருக்கிறது என்று அவர்களை பாராட்டுகிற அளவுக்கு பிடிக்கிறது. உன்னைய பிடிக்கலடா, இதான் ஜிஹாதா? அட இஸ்லாத்தை அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லு. அதுக்கு தாண்டா காலமெல்லாம் ஜிஹாத் நடந்திருக்கு, நபிமார்கள் ஜிஹாதெல்லாம். இன்னைக்கு இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு பிடிக்குது, உன்னைய பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? கோளாறு உங்ககிட்ட இருக்குது, திருத்த நீ திருந்தனுமே தவிர நீ உனக்குள்ள 1000 ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்க என்ன யுத்த பிரகடனம் பண்ண போறீங்களா? அது மாத்திரம் இல்ல, ஹிஜ்ரத்து நடந்து அதுக்கு ஒரு நியாயமும் இருந்து நாடு உண்டாயிட்டா ஜிஹாத் கடமை ஆயிருமா? இன்னும் ஷரத்து இருக்கு. என்ன ஷரத்து? ஸ்ட்ரென்த் ஷரத்து, சரியான பலம் ஷரத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்? உங்கள 100 பேர் இருந்தால் யுத்தத்துக்கு, நாட்டுக்கு நாடு சொல்றான், உங்கள 100 இருந்தால் இன்கும் 20 சாபிரூன, உங்கள 20 இருந்தால் 200 வெல்வீர்கள். 20க்கு 200னா 1க்கு 10 ஆச்சா? 20க்கு 200 என்ன கணக்காவது? 1க்கு 10. நீங்கள் 20 இருந்தால்
200 வெல்வீர்கள். 1க்கு 10 என்ற கணக்குல 2 நாடு இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய நாடு, இன்னொரு நாடு அநியாய சண்டைக்கு வர்றான். அவன் 100, நம்ம 10, சண்டை கடமை. நாடு ஆன பிறகு கூட இப்படி எல்லாம் முதல் சட்டம் போட்டு வச்சிருந்தான். அப்பதான் பதில்கள்லாம் நடக்குது. அதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்ஆன ஹஃபஃபல்லாஹு அன்கும், இப்ப அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கித்தான். அவ்வளவு கஷ்டம், 1க்கு 10 நீங்க தாங்க மாட்டீங்க. வ அலிம அன்ன ஃபீக்கும் லோஃபன், உங்களிடத்திலே பலவீனம் இருப்பதை அவன் தெரிந்து கொண்டான். முந்தி மாதிரி வீரியமா நீங்க இல்ல. அதனால இப்ப என்ன கணக்கு என்று கேட்டால், ஈயக்கும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன் யக்லிபு மிஅத்தைனி, சகித்துக் கொள்ளுகிற 100 இருந்தால் 200 தான். 1க்கு 2, 10க்கு 20, 33% 66%. அதான் ஜிகாத். ஒரு நாடு உண்டானா கூட ஜிகாத் கடமையாவது. என்ன கடமை இருக்கு? இவன் ஸ்ட்ரென்த் என்ன, அவன் ஸ்ட்ரென்த் பார்க்கணும். அவன் 66, நீ 33 கடமை. அவன் 80, நீ 20 சபுர் செஞ்சு அந்த நிலையை உண்டாக்குற வரைக்கும் சரிங்க, கப்பம் கட்டிக்கிறங்க, பரவாயில்லைங்க, மக்களை பறி கொடுத்துட்டு போயிடக்கூடாது. இவ்வளவுதான் வெற்றி தரும் அல்லாஹ் கணக்கு பண்ணிட்டான். சினிமாவுல வேண்டாம் ஒருத்தன் 10 பேரை பந்தாடலாம், நிஜ வாழ்க்கையில் முடியாது. ஒருத்தன் வீரியமான ஒருத்தன் 2 பேரை தான் ஆக முடியும். இதுதான் சைக்காலஜி, இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். துப்பாக்கி அது மாதிரி விஷயங்களை வச்சோம்னா ஒருத்தன் 100 பேர் சுடலாம், அது முடியும். அது இல்லைன்னு சொன்னா ஒருத்தர் 2 தான் கணக்கு, 1க்கு 2 தான் கணக்கு. 1 ரொம்ப ஒழுங்கான 1 இருந்தா ஒழுங்கு இல்லாத 2 தூக்கி பரட்டி போடலாம் சாதாரணமா. இவ்வளவுதான் நடக்குமே தவிர சினிமாவுல தான் கை படம்பந்தி அப்படி 10 பேர் உழுவா. அதெல்லாம் கற்பனை, கதை, நடக்காத பொய், புழுகு மூட்டை. இப்ப என்ன விளங்குது? இப்ப நீ இந்தியாவுல நீ 33 இருக்கிறியா? முதல்ல நாடு இல்ல, நீ ஹிஜ்ரத் செய்யற நிலை வரல, அதற்கான சூழ்நிலை வரல. அந்த மக்கள் இஸ்லாத்தை இவர்கள் உடனே தான் இருக்கிறாங்க. குஜராத்தில் நடந்த சண்டை கூட காரணம் இஸ்லாமா? இவன் அப்படியே டோட்டல் அவனோட கலந்து போய் தான் கிடந்தான். இஸ்லாத்தை சொல்லாததான் காரணம். என்னத்தினால சண்டை? முஸ்லீம்லாம் பொருளாதாரத்தில் மேல இருக்கிறோம், நம்ம எல்லாம் கீழே இருக்கிறோம் ஒரு சாரார் நினைச்சாங்க. பொருளாதாரத்தை அடிக்கிறதுக்கு இப்ப நம்மள கவுக்குறதுக்கு சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தாங்க சில பேர், அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சந்தர்ப்பம் வந்துச்சு, என்ன பண்ணிவிட்டாங்க? ஆடுறா சொத்துக்கு சூறை ஆடுறான்ட்டாங்க. இதான் நடப்பு. கோயம்புத்தூர்ல அதான் நடப்பு, எல்லா ஊர்லயும் அதான் நடப்பு. இஸ்லாத்துக்கா இல்ல, வேற வேற புற காரணங்களுக்காக வேண்டி சண்டைகள் நடந்திருக்கிறது. நம்ம ஊர்ல கூட பழந்த காலத்துல அறியாமை காலம் நிறைந்திருந்த காலத்துல சண்டைகள் நடந்திருக்குது. இஸ்லாத்துக்காக நடந்துச்சு. மீன்கடையில் உள்ள தகராறுக்கார சண்டை போட்டுட்டு போன மாதிரி ஓட்டமா இல்லையா? மீன்கடையில போய் மீன் வாங்குறதுல உள்ள சண்டைக்காக வேண்டி நம்ம கிட்ட 25 அங்கிட்ட 20 வெட்டிக்கு சாவணுமா? கேட்கிறேன். அதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்படி போயிட்டு இருக்கலாம். என்னங்க முடிச்சுக்க முடியல? இது பற்றி நிறைய தற்கொலை தாக்குதல் என்றும் நிறைய மேட்டர்கள் பையத்து, இப்படி நிறைய மேட்டர்கள் இருக்குது. குறுகிய டைம் எல்லாம் நேரம் போய் கொண்டிருக்கிறது. காலில இருந்து காத்துக்கிட்டு வர இருக்கு, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்திருக்கீங்க காலையில எல்லாம். இது பற்றி விரிவான விளக்கம் அறியறதா இருந்தா ஜிஹாத் ஒரு ஆய்வு என்ற தலைப்புல, ஜிஹாத் ஏன் எதற்கு எப்போது என்ற தலைப்புல 4 மணி நேரம் ஓடக்கூடிய, இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் ஆயத்துக்களை சொல்றேன். என்னைய பொறுத்த வரைக்கும் ஆயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பேன், நம்பர் சொல்ல தெரியாது, எத்தனை நம்பர் கேட்டா சொல்ல தெரியாது. ஆனா அந்த சீடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டோட வசனம் என்ன, ஹதீஸ் நம்பர் எல்லாம் சொல்லி அது மாதிரியாக தயாரிக்கப்பட்ட ஜிஹாத் ஏன் எதற்கு எப்படிங்கிற சீடியை போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விலை கிடைக்கும். பைஅத் ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட 3 சீடிகள் இருக்கிறது. இதுல இவர்கள்லாம் இந்த கள்ள பையத்து கூட்டம் என்னென்ன வாதங்கள் வைக்கிறதோ அதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான சான்றுகளும் விளக்கங்களும் சொல்லி இருக்கிறோம். இதை விளங்கி நாம இப்ப இந்தியாவில் செய்ய வேண்டியது அந்த மக்களோடு நல்லுறவாக பழக வேண்டும். இப்ப சங்கீதாவுக்கு உதவி செய்த மாதிரி சரஸ்வதிக்கு நாளைக்கு உதவி செய்ய வேண்டும். 3970 ரூபா வசூலா இருக்கிறது. 5000 ரூபாய தமுமுக கொடுக்க போகுது. 3970 ரூபாயில மேற்கொண்டு 1830 ரூபா போட்டு, சரியா? 3970 ரூபா 1030 ரூபா போட்டு 5000 ரூபாய் ஆக்கி தமுமுகவுல இருந்து சங்கீதாவுக்கு கொடுக்கிறார்கள். மாத்திரம் இல்லாம பிள்ளையினுடைய மருத்துவ இதுக்கான உதவியும் பாண்டிச்சேரியில் செய்யும். பாண்டிச்சேரியில் இந்த மருத்துவத்துக்கான உதவியும் செய்கிறோம். இதை நீ செஞ்சு பாரு, கொஞ்ச நாளைக்கு இதை